ஹே நண்பா, வணக்கம், வந்தனம், நமஸ்தே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் உங்கள் பியர்ட் மேன். எங்கடா போகிறேன் நண்பா? ஆக்சுவலாக இங்கேருந்து 19 கிலோமீட்டர்ஸ். அதனால் நம்ம கன்னியாகுமரி போயிட்டு சன்செட் பார்த்துடலாம். சரியா? பார்த்துட்டு வரலாம். ஓகே வாங்க நண்பா, கண்டிப்பாக பண்ணலாம். நண்பா கரெக்டாக கூகுள் தான் குழப்புறான். சம்டைம்ஸ் கூகுள் வந்து செம்மையாக சொதப்புறான். ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிங்கிறான் அப்படிங்கிறான், அப்படி போடுறான் இப்படி போடுறான். சன்செட் போயிடலாம் நண்பா. ஆக்சுவலாக இன்னும் சன்செட்டுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குல்ல. அந்த கேஷ்யூ சாப்பிட்டது ஒரு மாதிரி தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. தண்ணி தாகமாகிடுச்சு. எங்கேயாவது போய் தண்ணி குடிக்கணும். நண்பா பைபாஸ் ரீச் ஆகிட்டோம். ஆமாம், இன்னும் கரெக்டாக கன்னியாகுமரி வந்து 12 கிலோமீட்டர்ஸ். இங்கே ஒரு இளநீ கடை தெரிகிற மாதிரி தெரிகிறது. ஓகே அண்ணா, அது அந்த சோப்பு நல்லா இருக்குமா? இந்த நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு? செம்மையாக இருக்குது. செம்ம வியூ. இன்னும் கரெக்டாக கன்னியாகுமரிக்கு 3 கிலோமீட்டர் நண்பா. இதுலேருந்து கரெக்டாக 3.5 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக இதில் லெஃப்ட் வந்துட்டோன்னா, லெஃப்ட் இறங்கணுன்னா பீச்சு. அக்கா சன்செட் எப்போ வரும்? 6 மணியா? எது நல்லா இருக்கும்? இந்த வியூ உள்ள கடைசியில். ஓகேக்கா, ஓகே, தேங்க்யூக்கா. வேவ் டு சன்செட் பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்குல்ல. இந்த பீச் வந்து இந்த லாஸ்ட்டில், இதுதான் லாஸ்ட் பீச் நினைக்கிறேன். இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போதுலாம் இங்கெல்லாம் அப்படியே அலையாக மக்கள், வண்டி கூட விட முடியாத அளவுக்கு அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. இப்போ வந்து வெறிச்சோடி கிடக்குது. செமையாக இருக்குது அந்த லொக்கேஷன். சூப்பராக இருக்குது. திருச்செந்தூருமா? சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போலல்ல. எத்தனை குட்டி போட்டிருக்குண்ணா? 5 குட்டி போட்டிருக்கா. ஒரு பொட்டை குட்டி வேற எல்லாம். நமக்கு அந்த செவலையும் இது மாதிரி இருக்கு, அதை நம்ம எடுக்கணும். செவலை பொட்டை
செவலை கருப்பு ஒன்று இருக்குது. இதெல்லாம் குட்டி உள்ள கிடக்கும். எத்தனை நாள் இருக்கும்? 4வது நாள் தான். முட்டைக்குடியாக நிறைய பால் கொடுக்கும். ஒட்டைக்குடி தான் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும்ண்ணா. இல்லை அப்படி இல்லை, அவங்க நிறைய ஆகாரம் சாப்பிட்டுருக்காங்க. நீ பால் குடிக்கிறாங்களா? என்ன உங்கள் நாயா? இல்லை இப்போ எங்கேருந்து வந்தது. ஓகே ஆனால் அப்போ மீன் கொடுக்கும். சரி. ஆகாரம் எதுவுமே கிடையாது. சரி இங்கே மீன் சாப்பிட்றோம். அவங்க சாப்பிட்டு சாப்பிடும். ஓகே சரி. அண்ணன் மக்கள் இல்லை. ஓ 2 வேலையும் அவங்க வந்து சொல்லிட்டோம். சரி 2 வேலை கொடுக்குற மீன் தான் அவங்களுக்கு சாப்பாடு. உலகத்தை கிடைச்சா கடலை கொண்டு வந்திருக்காம இது ஃபுல் செட்டாக இருக்கும். இது செங்கு தான். இது பிளாக் செங்கு, வினை செங்கு, கிளச்சன், காட்சி அழகாக இருக்கும். அழகாக இருக்கும். நம்ம கன்னியாகுமரியில் சன்செட் வியூவில் இருக்கோம். எல்லாருமே இந்த பீச்சை எவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்கல்ல. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க. அழகாக இருக்குல்ல. ஒரு 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 அகலமான பார்வை, ஒரு வைட் ஆங்கிள், செமையான ஒரு வியூங்க. மெதுவாக ஒரு மாலை சூரியன் அஸ்தமத்துடன் வந்தது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்லோலி ஒரு ஈவினிங் சன்செட்டோட அவ்வளோ அழகாக இருக்குன்பா. ஹே நண்பா, நம்ம கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட டைம் வந்து 6:25 ஆகுது. ஒரு குட்டியாக ஒரு ஃபன் பண்ணிட்டு செமையாக இருந்துச்சு. ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருங்க. என்றும் உங்கள் பியர்ட் மேன். ஃபஸ்ட்டு நம்ம வர முச்சில் பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் இல்லை. இப்போ அதுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு நண்பா. ஓகே நண்பா, பாய். அடுத்த விலாகில் சந்திப்போம்.